ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம குட்டி பிரணவும் கதை சொல்ல வந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கதையை கேட்க போறோம். அந்த கதை தொப்பி விற்பனையாளரும் குரங்குகள் பத்தின கதை தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சிறிய கிராமத்துல ராமு அப்படின்ற தொப்பி விற்பனையாளர் வாழ்ந்து வந்தாரு. அவரு பல வண்ண தொப்பிகளை வச்சு தனது குடும்பத்தை காப்பாற்றினார். ஒரு நாள் அவர் அடுத்த ஊருக்கு தொப்பிகளை விற்க புறப்பட்டாரு. கோடை வெயில்ல ரொம்ப தூரம் நடந்து சென்ற ராமுவுக்கு மிகவும் சோர்வா இருந்தது. அவர் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு நிழல்ல ஓய்வெடுக்க முடிவு செஞ்சாரு. தனது தொப்பிகள் நிறைந்த கூடைய பக்கத்துல வச்சுக்கிட்டு குளிர்ந்த நிழல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு. அந்த மரத்துல குரங்குகள் குடும்பம் ஒண்ணு வாழ்ந்து வந்தது. அவை ராமுவின் கூடையை கண்டு ஆர்வமா கீழே இறங்கி வந்தது. ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு தொப்பியை எடுத்து தங்க தலையில போட்டுக்கிட்டாங்க. சிவப்பு தொப்பி, நீல தொப்பி, மஞ்சள் தொப்பி, பச்சை தொப்பி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மரத்தின் மேல ஏறி உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராமு எழுந்தாரு. அவர் தனது கூடைய பார்த்தபோது அதிர்ச்சியில திகைச்சு போயிட்டாரு. ஒரு தொப்பி கூட இல்லையே. மேல பார்த்தபோது எல்லா குரங்குகளும் அவரது தொப்பிகளை அணிஞ்சுக்கிட்டு அவரை கேலி செய்யறது போல சத்தம் போட்டாங்க. கீ 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 அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. ராமு கோவமா கத்துனாரு, என் தொப்பிகளை கீழே போடுங்க. ஆனா குரங்குகளும் கத்துச்சு. அவர் கைகள் அசைச்சாரு, குரங்குகளும் கைகள் அசைச்சாங்க. அவர் குதிச்சாரு, குரங்குங்களும் குதிச்சுச்சு. என்ன செய்யறதுன்னே புரியாம ராமு ரொம்ப குழம்பி போயிட்டாரு. திடீர்னு ராமுவுக்கு ஒரு யோசனை வந்தது. அவரு தனது தலையில இருந்த தொப்பியை கழட்டி கீழே போட்டாரு. உடனே எல்லா குரங்குகளும் தங்கள் தொப்பிகளை கழட்டி கீழே போட்டாங்க. ராமுக்கு உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லா தொப்பிகளையும் எடுத்து தன் கூடையில வச்சுக்கிட்டாரு. புத்திசாலித்தனமா தனது தொப்பிகளை மீட்டெடுத்துக்கிட்டாரு. குட்டீஸ், இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. பயம் இல்லாம அமைதியா யோசிச்சா நாம் எந்த சிக்கலையும் தீர்க்க முடியும். புத்திசாலித்தனமே வெற்றியோட சாவி. புரிஞ்சுதா? இந்த மாதிரி கதைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரணவ் டைனி ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.